மாணவி இறுதியாக வழங்கப்பட்ட மரண சாசனம். இந்த மரண சாசனத்திலே இந்த மாணவி மிக தெளிவாக கூறியிருக்கின்றார், தன்னுடைய இந்த நிலைக்கு யார் காரணம். ஒரு புள்ள ஒரு விஷயத்த சொல்றதா இருந்தா அந்த பிள்ளை எதுக்காக இதை சொல்லுறா அப்படின்ட்டு ஒரு கொஞ்சமாவது அந்த பிள்ளையோட பக்கத்துல தேடி பார்த்துருக்கணும். அப்படி தேடி பார்க்காம சின்ன வயசுல இருந்தே மனநல பாதிக்கப்பட்ட புள்ளன்ட்டு சொல்றது அது எவ்வளவு தவறான விடயம். உண்மையாகவே நெஞ்சு பதபதைக்கின்றது. ஒரு ஆசிரியராக நான் கூனி குறுகி இருக்கின்ற ஒரு நிலைத்தான் இன்றைக்கு காணப்படுகின்றது. இந்த மாணவனுடைய பெறுபேறுகள் சான்றிதழ்களை பார்க்கும் பொழுது அப்பா கிட்ட வந்தா கூட பிடிக்காத புள்ள, அப்பா கிட்ட வந்தாலே தள்ளி விடுற புள்ள, அந்த பிள்ளைக்கு இந்த சம்பவம் தனக்கு ஏதோ பெரிய பாதிப்பா அவன் நினைச்சா, தனக்கு பெரிய நடந்த ஒரு இதா நினைச்சா. நாங்கள் கூட சொல்லுவோம், அம்மா இது சின்ன விஷயம் அம்மா, நீங்கள் இதை மறந்துடுங்க அம்மாண்ணா, நீங்கள் எப்படி அம்மா சின்ன விஷயம்ன்ட்டு சொல்லுவீங்க அப்படின்ட்டு அவள் அவ்வளோ அழுதுருக்கிறா, அவள் அவ்வளோ மனசால் வேதனைப்பட்டு இருக்கிறா. இனிமே எந்த பிள்ளைக்குமே வரக்கூடாது. யாராவது ஒரு புள்ள ஒரு விடயத்தை சொல்கிறதா இருந்தால் தயவு செய்து அதை கொஞ்சம் தேடி பாருங்க. தேடி பார்த்து இவன் ஏன் இதை சொல்லுறா, அதோட உண்மைத்தன்மை என்னான்ட்டு தெரியாமல் யாரும் எதுவுமே கதைக்க போகாதீங்க. லங்காஸ்ரீ நேயர்களுக்கு வணக்கம். கடந்த 29ஆம் தேதி கொட்டாஞ்சேன கல்பொத்த வீதியில் அமைந்திருக்கின்ற ஒரு தொடர் மாடி குடியிருப்பில் 7வது மாடியிலிருந்து 15 வயது மாணவி ஒருவர் அந்த மாடியிலிருந்து குதித்து தன்னுடைய உயிரை மாய்த்து கொள்கின்றார். அதன் பின்னர் தான் இந்த தற்கொலையின் பின்னணி என்ன, இது எதனால் இவர் செய்து கொண்டார், இவர் எப்படியாப்பட்ட மாணவி என்பது குறித்து சமூகத்தில் பெரிதாக பேசப்பட்டு வந்தது. குறிப்பாக சமூக வலைத்தளங்களில் ஜஸ்டிஸ் போ அம்சி என்ற ஹேஷ்டேக் வைரலாக தொடங்கியது. ஆகவே இது சம்பந்தமாக நாங்கள் தேடி பார்த்த பொழுது அந்த மாணவிக்கு நடந்த அநீதி மிக பெரும் ஒரு கதையாக இருக்கின்றது. தான் படித்த பம்பலப்பேட்டையில் இருக்கின்ற ஒரு பிரபல பாடசாலையில் தான் இந்த மாணவி கல்வி பயின்று இருக்கின்றார். அங்கு இந்த மாணவிக்கு ஒரு தவறு இடம்பெற்றிருக்கின்றது. இதையடுத்து அவர் மனரீதியாக மிகவும் பாதிக்கப்பட்டிருக்கிறார். இந்த சம்பவத்திலிருந்து நான் எப்படி மீளப் போகின்றேன், எப்படி வெளியே வருவது என்ற அளவுக்கு அவர் நிறைய சிந்தனைக்கு ஆளாகி இருக்கின்றார். அதன் பின்னர் அவருடைய பெற்றோர், இப்பொழுது நீங்கள் பார்க்கின்றீர்கள், அந்த மாணவியின் அம்மாவும் அப்பாவும் இங்கு இருக்கின்றார்கள். ஆகவே இவர்கள் தன் பிள்ளைக்கு நடந்த இந்த சம்பவம், கருப்பான சம்பவத்தை எப்படியாவது இந்த பிள்ளை மறக்க வேண்டும், ஒரு புதிய வாழ்க்கை ஆரம்பிக்க வேண்டும் என்று அந்த பம்பலப்பேட்டை கல்லூரியிலிருந்து அந்த மாணவியை மாற்றி கொட்டாஞ்சேனையில் ஒரு பிரபல பெண்கள் பாடசாலையில் சேர்க்கின்றார்கள். ஆனால் நடந்த அந்த கருப்பு சம்பவம் சம்பந்தமாக இவர்கள் ஏற்கனவே போலீசில் முறைப்பாடு செய்திருக்கிறார்கள், மருத்துவ அறிக்கைகளை பெற்றிருக்கின்றார்கள். இது எப்படி இருப்பினும் குறித்த ஒரு ஆசிரியருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டாலும் அவர் மீண்டும் பிணையில் வெளியே வந்திருக்கின்றார். ஆனால் அந்த மாணவிக்கு இந்த சிந்தனை தொடர்ச்சியாக இருந்திருக்கின்றது. இது கடந்த வருடம் 10ஆம் மாதம் இடம்பெற்றதாக சொல்லப்படுகின்றது. அந்த 10ஆம் மாதத்திலிருந்து இந்த பெண் தன்னுடைய மனதுக்குள்ளே இத்தனை ஆயிரம் கவலைகளை வைத்து கொண்டு தான் தன்னுடைய கல்வி நடவடிக்கைகளை தொடர்ந்து இருக்கின்றார். ஆனால் எதிர்பாராத விதமாக மற்றும் ஒரு சம்பவம், அவர் மறைத்து வைத்து எல்லாத்தையும் மறந்து தன்னுடைய கல்வி நடவடிக்கைகளை தொடர நினைக்கும் போது கொட்டாஞ்சேனையில் இருக்கின்ற ஒரு தனியார் கல்வி நிலையத்தில் இன்ஸ்டிடியூட், அதில் நூற்றுக்கணக்கான மாணவர்களுக்கு மத்தியில் இந்த மாணவி டில்ஷி அம்சிகா எழுப்பப்பட்டு அவமானப்படுத்தப்பட்டிருக்கின்றார் அந்த கல்வி நிலையத்தின் ஆசிரியரால். அதன் பின்னர் கடும் மன உளைச்சலுக்குள்ளான மாணவி வீட்டிற்கு வந்து இவ்வாறான ஒரு தவறான முடிவை எடுத்திருக்கின்றார். நாங்கள் முதலில் கூறியாக வேண்டும், எந்த ஒரு பிரச்சனைக்கும் தற்கொலை முடிவாகாது. அதை சொல்லிவிட்டு நாங்கள் இப்பொழுது நேரடியாக இதன் பின்னணியில் என்ன நடந்தது, அந்த மாணவி எவ்வளவு திறமையான மாணவி, இப்பொழுது இவருடைய கைகளில் இருக்கின்றது அந்த மாணவியின் சான்றிதழ்கள். தமிழ் மொழி, சிங்கள மொழி என்று எந்த மொழியிலும் சிறப்பாக பேசக்கூடிய, கல்வியில் நல்ல திறமை இருக்கின்ற ஒரு மாணவியாக செல்வி டில்ஷி திகழ்ந்திருக்கின்றார். ஆகவே நாங்கள் பேசலாம். பெற்றோருக்கு இந்த நேரத்தில் எதுவுமே பேச முடியாது. நாங்கள் அவரோடு இருந்திருக்கின்ற இன்றைய தினம்
இலங்கை ஆசிரியர் சங்கம் இது சம்பந்தமாக குரல் எழுப்ப ஆரம்பித்திருக்கின்றது. இதன் பின்னணியில் நடந்த அநீதிகளுக்கு நிச்சயமாக சட்ட ரீதியான நடவடிக்கைகள் எடுப்பதற்கு முதல் அடியை இலங்கை ஆசிரியர் சங்கம் எடுத்திருக்கிறது. ஆசிரியர் சங்கத்தின் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் அவர்கள் ஒரு சிறப்பு ஊடக சந்திப்பை நடத்தி இருக்கின்றார். அதை அடுத்து இப்பொழுது எங்களோடு இணைந்திருக்கின்ற ஆசிரியர். பேசலாம் டீச்சர், என்ன நடந்தது உண்மையாகவே கொஞ்சம் சுருக்கமாக சொல்லுங்கள். குறிப்பிட்ட மாணவி கடந்த 1.5 வருட காலங்களாக தொடர்ச்சியான உள ரீதியான துஷ்பிரயோகத்துக்கு ஆளாகிய நிலையிலே இன்று அந்த மாணவி தன்னுடைய உயிரை மாய்த்து கொள்ள வேண்டிய ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றார். எனவே இது ஒரு மிக துரதிர்ஷ்டமான ஒரு சம்பவம். ஏனெனில் தற்பொழுது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது, மிக பரந்த அளவிலே அநேகமான மாணவர்கள் தற்கொலை செய்து கொள்ளக்கூடிய நிலைக்கு தள்ளப்படுகின்றார்கள். இது என்ன காரணம் என்று கூறினால், மாணவர்களுக்கு உடல் ரீதியான துஷ்பிரயோகத்தை தாண்டி, பாலியல் ரீதியான துஷ்பிரயோகத்தை தாண்டி இந்த உள ரீதியான துஷ்பிரயோகம் என்பது நின்று கொள்ளும். எனவே இதற்கு மாணவர்களை, குறிப்பாக பெற்றோர்களாக இருக்கலாம், வகுப்பாசிரியர்களாக இருக்கலாம், ஆசிரியர்களாக இருக்கலாம், சமூகமாக நாம் அனைவருமே இந்த மாணவ சமுதாயத்தை ஒரு நிறைபேருடைய ஒரு வளமிக்க ஒரு நல்ல மாணவர்களாக உருவாக்குவதில் எங்களுடைய பங்களிப்பு இன்றியமையாததாகும். அந்த வகையிலே இன்று இந்த மாணவிக்கு இந்த நிலைமை ஏற்பட காரணம் நாம் அனைவருமே தோல்வியடைந்த ஒரு சமூகமாக இந்த சந்தர்ப்பத்திலே காண்கின்றோம். அத்தோடு கடந்த காலங்களிலே இவ்வாறான மாணவிகள் நிலைமை ஒரு துரதிர்ஷ்டமான நிலைக்கு செல்லும் பொழுது அதனை மூடி மறைப்பதற்கேற்ற வகையிலே, அதனை நியாயப்படுத்தக்கூடிய வகையிலே கூறுகின்ற ஒரு விடயமாக இந்த மாணவர்கள் உளரீதியாக பாதிக்கப்பட்ட மாணவர்கள் தொடர்ச்சியாக மருத்துவ சிகிச்சையிலே இருக்கின்றார்கள் போன்ற ஒரு கட்டுக்கதை, ஒரு பொய்யுரையை பரவலாக பரப்புகின்றார்கள். இந்த விடயத்தை தொடர்ச்சியாக கூறும் பொழுது இதை உண்மையாக நினைத்து கொண்டு இந்த மாணவர்கள் ஏற்படுகின்ற அநீதி தட்டி கேட்க திராணியற்றவர்களாக கல்வி சமூகமாக இருக்கலாம், கல்வி அமைச்சாக இருக்கலாம் போன்ற பலரும் இதற்கு மௌனியாக இருக்கின்றார்கள். இந்த நிலை மாற வேண்டும். இன்று இந்த பெற்றோர்கள் இலங்கை ஆசிரியர் சங்கத்தை தொடர்பு கொண்டு எம்மோடு தொடர்வதற்கு முன்பாகவே பல்வேறு சமூக ஆழ்வலர்கள், கோயில் நிர்வாகத்தை சார்ந்தவர்கள், சமூகத்தில் உள்ளவர்கள் பல வகையில் எங்களுக்கு மிகப்பெரிய சவாலாக, அச்சுறுத்தலாக இருந்தார்கள். அதாவது இந்த விடயம் நடந்தேறி இத்தனை நாளாக இருக்கின்றது, நீங்கள் ஒரு ஆசிரியர் சங்கமாக ஒரு சமூக நலன் சார்ந்து இந்த மாணவி சார்பாக எவ்வாறு நடவடிக்கை மேற்கொள்ளுங்கள் என்று மிக பரந்தறிவிலே கேள்வி எழுப்பக்கூடியதாக இருக்கின்றது. எனவே அதோடு தொடர்ந்து ஏதோ ஒரு வகையிலே இந்த பெற்றோர்களை நாங்கள் தொடர்பு கொள்ளக்கூடியதாக இருந்தது. அதன் ஊடாக இவர்கள் தங்களுடைய நியாயப்படுத்தல்களை இன்று எமக்கு முன்வைத்தார்கள். அந்த வகையில் நாம் பார்க்கும் பொழுது உண்மையாகவே நெஞ்சு பதபதைக்கின்றது. ஒரு ஆசிரியராக நான் கூனி குறுகி இருக்கின்ற ஒரு நிலைத்தான் இன்று காணப்படுகின்றது. இந்த மாணவனுடைய பெறுபேறுகள், சான்றிதழ்களை பார்க்கும் பொழுது பல மட்டங்களிலே, பேச்சாக இருக்கலாம் முதலாம் இடம், அதாவது பாடசாலை மட்டத்திலே, மொழி சார்ந்த விடயமாக இருக்கலாம், விளையாட்டாக இருக்கலாம் போன்ற பல்துறைகளிலே ஒரு சிறந்த பேச்சாளர், சிறந்த விவாத மேடையிலே பங்களிப்பு செய்த ஒருவர் போன்று பல மட்டங்களில் இவ்வாறான ஒரு மாணவி கடந்த 2023ஆம் ஆண்டு வரைக்கும் மிகச்சிறந்த அளவிலே தன்னுடைய செயற்பாடுகளை முன்னெடுத்த ஒரு குழந்தை திடீரென்று தன்னுடைய கல்வி செயற்பாடுகளில் இவ்வாறு பின்தங்கி காணப்படுகின்ற நிலையானது இதற்கு மிகவும் பொறுப்பு கூற வேண்டியவர்கள் நிச்சயமாக பாடசாலை சமூகமே ஆகும். எனவே இந்த மாணவி எந்த விதத்திலும் உளநிலை பாதிக்கப்பட்டவர் என்ற ஒரு வரையறைக்குள் நாம் கொண்டு செல்ல முடியாது. ஏனென்றால் இந்த மாணவி எந்தளவு மிகச்சிறந்த ஆளுமை மிக்கவர், ஒரு திறமையானவர் என்பதற்கு அந்த மாணவி சாட்சிகளையே இங்கே விட்டு சென்றுள்ளார். அத்தோடு என்னுடைய கைகளிலே காணப்படுகின்றது மாணவி இறுதியாக வழங்கப்பட்ட மரண சாசனம். இந்த மரண சாசனத்திலே இந்த மாணவி மிக தெளிவாக கூறியிருக்கின்றார், தன்னுடைய இந்த நிலைக்கு யார் காரணம், தான் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டுள்ளன என்று தன்னுடைய மரணத்தின் மூலமாக வெளி உலகிற்கு ஒரு எச்சரிக்கை விடுத்து சவால் விட்டு சென்றுள்ளார். இந்த மாணவர் கோழையாக இருந்து போகவில்லை என்பது என்னுடைய கருத்து. அத்தோடு தற்கொலை என்பது எந்த ஒரு பிரச்சனையும் தீர்வாகாது. அதனை தாண்டி அந்த சவால்களை முன்னெடுத்து வரக்கூடிய வகையிலே நாம் ஆளுமை மிக்கவர்களாக இருக்க வேண்டும். இந்த இடத்திலே மாணவர்களுக்கான சட்டதிட்டங்கள், சிறுவர் உரிமைகள், ஐக்கிய நாடுகள் சபையினுடைய வரையறைகள் போன்றன மிக சாதகமான வகையிலே மாணவர்களுக்கு காணப்படுகிறது. இந்த விடயங்கள் சமூகத்திற்கு எந்த அளவு போய் சேர்ந்திருக்கின்றது என்பது ஒரு கேள்விக்குறி. இனிவரும் காலங்களிலே இவ்வாறான மிகச்சிறந்த மாணவர்களை நாம் இந்த கல்வி சமூகத்தில் இருந்து தவற விடாது
பொக்கிஷங்களாக போற்றி பாதுகாக்க வேண்டும். ஒரு மாணவிக்கு அநீதி நடந்தால் அந்த மாணவர்களுடைய குரலை உயர்த்தி அவர் தன்னிச்சையாக தனக்கான உரிமையை பெற்றுக்கொள்ள கூடிய வகையிலே சட்டத்திட்டங்கள் அமைய வேண்டும் என்பதே என்னுடைய வேண்டுகோளாக அமைகின்றது, அவாவாகவும் இருக்கின்றது. ஒரு ஆசிரியையாக மாணவர்கள் இந்த சமூகத்திலே தோல்வியுற்றவளாக வாழாது எந்த இடத்திலும் தனக்கு ஏற்பட்ட அநீதி, அது காவல்துறையாக இருக்கலாம், வைத்தியத்துறையாக இருக்கலாம், பாடசாலையாக இருக்கலாம், எந்த அளவு உயர்மட்டத்தில் இருந்தாலும் கூட ஒரு பாடசாலை மாணவி என்பவள் தன்னுடைய உரிமையை நிலைநிறுத்தக்கூடிய வகையிலே சட்டத்திட்டங்கள் அமையப்பட வேண்டும். அதற்கு இடையூறாக இருக்கின்ற இந்த கல்வி நிறுவனங்கள், பிரத்யேக வகுப்புகள், டியூஷன் மாஃபியாக்கள், இந்த டியூஷன் கடை முதலாளிகளுக்கு ஒரு முடிவு செய்யப்பட வேண்டும். ஏனெனில் ஒரு மாணவி பாடசாலைக்கு வருவது வெறுமனே கல்வியை மட்டும் பெற்றுக்கொள்வதற்காக இல்லை, அதனை தாண்டி வாழ்க்கை சவால்களை எதிர்கொள்வதற்காக எவ்வாறான பிரச்சனையை முகம் கொடுக்க வேண்டும், தன்னுடைய பாதுகாப்பு எவ்வாறு உறுதிப்படுத்தப்பட வேண்டும் போன்ற பல விடயங்களே காணப்படுகிறது. எனவே இதற்கு பங்கம் ஏற்படக்கூடிய வகையிலே, இதற்கு அச்சுறுத்தல் ஏற்படக்கூடிய வகையிலே அது பாடசாலையோ கல்வி நிறுவனங்களோ தனியார் நிறுவனங்களோ ஊடகங்களோ எதுவாக இருந்தாலும் தகுந்த முறையில் தண்டிக்கப்பட வேண்டும் என்பதில் நாங்கள் உறுதியாக இருக்கின்றோம். நன்றி ஆசிரியர் அவர்களுக்கு. இப்போ நான் பெற்றோரிடம் ஒன்றை தான் கேட்க விரும்புகின்றேன். உங்களுடைய மாணவி இப்போ நீங்கள் சொன்னது போலத்தான் மனநிலை சரியில்லாமல் இருந்தார் என்று தான் பொதுவாக சொல்லப்பட்டது பல இடங்களில். ஆனால் நீங்கள் அதை மறுத்து இருக்கின்றீர்கள். உண்மையாகவே இந்த சர்டிஃபிகேட்ஸ் பார்க்கும்போது தெரிகிறது எவ்வளவு திறமையான ஒரு மாணவியை நாங்கள் இங்கு இழந்திருக்கின்றோம் என்று. அவர் எடுத்த முடிவானது அந்த தருணத்திலே அவர் எவ்வளவு பாதிக்கப்பட்டிருப்பார், உள ரீதியாக பாதிக்கப்பட்டிருப்பார் என்பதை அந்த சிசிடிவி காணொலியை பார்க்கும்போது தெரிகிறது. இவ்வளோ ஒரு துணிச்சலாக அவர் பாய்ந்து தன்னுடைய உயிரையை மாய்த்துக் கொள்கிறார். அந்த அளவுக்கு அவருடைய ஒரு சம்பவம் பாதித்திருக்கின்றது. உங்களுக்கு என்ன சொல்லவிருக்கின்றது இந்த தருணத்தில்? நான் கேட்க வேண்டேன். இப்பொழுது சம்பவம் இடம்பெற்று ஒரு வார காலம் ஆகின்றது. இதுவரை அவர்கள் ஊடகங்களுக்கு வர மறுத்திருந்தார்கள். இருப்பினும் என்று இலங்கை ஆசிரியர் சங்கத்தை நாடி தன்னுடைய பிள்ளைக்கு நடந்த அநீதி வேறு யாருக்கும் நடைபெற்றுவிடக்கூடாது என்பதை நிச்சயமாக முழு உலகிற்கும் சொல்ல வேண்டும் என்று தான் இன்று ஊடகத்திற்கு முன்பாக அவர்களாகவே வருகை தந்திருக்கிறார்கள். ஆகவே தான் நாங்கள் இந்த சந்தர்ப்பத்தில் அவர்களிடம் பேசுகின்றோம். அப்பா சொல்லுங்கப்பா. இல்லை, மகள் இப்படி மனநோயால் பாதிக்கப்பட்டாங்க. நான் முற்றாக அதை மறுக்கிறேன். அவள் 2024 கூட ஒரு கோட்டைன்ற ஒரு எக்ஸ்ட்ரா இதில் அவள் ப்ரெசன்ட் பண்ணால் அது அந்த வீடியோ என்கிட்ட இருக்குது. அவள் அப்படிப்பட்ட மாணவி இல்லை. இந்த அம்மா கையில் வச்சுருக்கிற டீச்சர் கையில் வச்சுருக்க லெட்டரை கூட அவள் 10ஆம் தேதி வாக்கில் எழுதின ஒரு லெட்டர். அதுவும் போக அவள் எப்போ எழுதுனான்னு தெரியல. அந்த பாடசாலையில் அவள் அந்த பில்டிங்கில் எங்கே போனால் என்ன வந்தால் அந்த சேர் என்ன சொன்னால் எல்லாமே எழுதுகிற அளவுக்கு அவள் இருக்கும்போது அவர் எப்படி இந்த சமூகம் அப்படி சொல்லுது, அதை எங்கிட்ட உறுதிப்படுத்தவும் இல்லை. யார்கிட்ட கேட்டு இப்படி தெரிஞ்சு பரப்புகிறாங்கன்னு நான் தெரிய விளங்க இல்லை. நான் இன்றைக்கி இந்த பிள்ளையை இழந்துட்டு நான் வார்த்தையே வராத நிலைமையில தான் நான் இருக்கிறேன். ஏன்னா என்னால் பேசவே முடியாது. என் தங்கத்தை நான் அவ்வளோ பொத்தி என் தங்கத்தை நான் வளர்த்தேன். அவ்வளோ ஒரு தவறான பிள்ளையாக வளர்த்துருந்தா கூட நான் இவ்வளோ கவலைப்பட்டிருக்க மாட்டேன். ஏன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் அவளுக்கு நல்லது தான் சொல்லுவேன். அம்மா எல்லாருக்கும் உதவி செய்யணும், எல்லாரோடையும் நல்லா இருக்கணும், பெரியவங்களை மதிக்கணும். அவள் யாராவது பெரியவங்க கீழே உட்காந்தா ஒரு நாளும் நாக்காலில் உட்காந்துக்கிட்டு இருக்க மாட்டா. அப்பா கீழே உட்காந்தான்னு அவன் நாக்காலில் இருந்து இறங்கி கீழே உட்காருவா. அவ்வளோ ஒரு மரியாதையாக தான் நான் என் பிள்ளைய வளர்த்துருந்தேன். ஆனால் அவளுக்கு ஒரு அநியாயம் நடக்கிற நேரம் அது எல்லாரும் அதை தவிர்க்கணும். இந்த சமூகத்தில் ஒரு பிள்ளை ஒரு விஷயத்தை சொல்கிறதா இருந்தால் அந்த பிள்ளை எதுக்காக இதை சொல்லுறா அப்படின்ட்டு ஒரு கொஞ்சமாவது அந்த பிள்ளையோட பக்கத்தில் தேடி பார்த்துருக்கணும். அப்படி தேடி பார்க்காம அவளை ஒரு மனநல சின்ன வயசுலேருந்தே மனநல பாதிக்கப்பட்ட பிள்ளைன்ட்டு சொல்கிறது அது எவ்வளோ தவறான விடயம். எந்த ஆதாரத்தை வச்சுக்கிட்டு அவங்க அப்படி பேசுகிறாங்க? நான் அவள் ஒரு பரீட்சைக்கு கடைசி ஆரம்பத்தில் கிரேட் 6, 7, 8லலாம் அவன் நல்ல புள்ளிகளை எடுத்தா, நல்ல புள்ளிகள்னால் அவன் அதிகமாக கிரேட் 1, 7 வர பிள்ளைல அவள் ஸ்கூலில் படிப்பிக்கிறத மட்டும்தான் தலையில் எடுப்பாள். மற்ற ஏனைய செயற்பாடுகளில் அவள் நல்லா ஈடுபடுவாள். டான்ஸ் பண்ணுறதா, பாட்டா, ட்ராமாவா, அதுகள் தான் அவளுக்கு விருப்பம். படிப்பை அவள்
அப்பப்போ படிக்கிறது தலையில் வச்சுக்கிட்டு தான் அவள் பரீட்சையை கூட எழுதுவா. ரொம்ப அதி திறமையான பிள்ளையாகவும் இருக்கலாம், ஆனால் அவள் படிக்கக்கூடிய பிள்ளையா கெட்டிக்கார பிள்ளையாக தான் இருந்தா. அப்போ கடைசி டைம்களில் அவளுக்கு ஏற்பட்ட ஒரு தலைவலி, அவளுக்கு அடிக்கடி தலைவலி சொல்கிறா. இதுக்காக நான் ஒரு மருத்துவரை நாடுனேன், தலைவலிங்கிறதுக்காக. அதுக்கு தான் நான் மருத்துவம் செய்தேன். அதை வைத்து கொண்டு அவள் டிப்ரெஷன், மனநல பாதிக்கப்பட்ட புள்ளன்ட்டு எல்லாரும் கதைக்கிறது மிக தவறு. ஒரு விஷயம் தெரியாமல் யாருமே கதைக்கக்கூடாது. ஒரு பெண் பிள்ளைக்கு இப்படி கதைக்கிறது மகா பாவம். இதை யாருமே இந்த சமூகத்தில் யாருமே செய்யாதீங்க. அப்படியான எந்த ஒரு இதுவுமே இல்லை அவளுக்கு. அவள் டிப்ரெஷனுங்கிற நிலைமைக்கு ஆளானது அவளுக்கு இந்த பாடசாலையில் நடந்த சம்பவத்துக்கு பிறகு தான் அவள் டிப்ரெஷனுங்கிற நிலைமைக்கு ஆளானா. அது வரைக்குமே அவள் ஒரு நல்ல பிள்ளையாக இருந்தா, நல்ல வேலை செய்தா. அதற்கான எல்லா ஆதாரமும் இருக்குது. அவள் தான் படித்த சங்கீதம் படித்த மிஸ்ஸோடு சேர்ந்துட்டு நிறைய ப்ரோக்ராம்களுக்கு போயிட்டு இருக்கிறா. அவளுக்கு சின்ன சின்ன நோய்கள் இருந்துச்சு, தலைவலின்ட்டு சொல்லுவாள். அது எனக்கும் இருந்தது தான். எனக்கும் மிக்ரைன் இருந்துச்சு. அதே மிக்ரைன் தான் அவளுக்கும் அவளும் தலைவலியும்பா. சின்ன சின்ன விஷயங்களை அவள் தாங்கி கொள்ள மாட்டாள். டக்குன்னு மயக்கம் போட்டு விழுந்துருவா. அது எனக்கும் இருக்கிறது. நானும் ஒரு விஷயம் தாங்க மாட்டேன், எனக்கு டக்குன்னு நான் மயக்கம் போட்டு விழுந்துருவேன். அது அவளுக்கும் இருக்குது, மயக்கம் போட்டு விழுந்துருவா. அதுக்காக நான் ஒரு வைத்தியரை நாடுனேன். அது ஒரு 2 கிழமை தான் அவர்கிட்ட 3 தடவை தான் மருந்து எடுத்தேன். அதோடு அவர் பிள்ளைக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, இனி தேவையில்லம்மா, அவள் ஒழுங்காக ஸ்கூல் போவா, அவள் படிப்பா, இனி 2 மாதம் கழித்து வாங்கன்ட்டு சொல்லி தான் அனுப்புனார். ஒரு 2 கிழமையில தான் அவள் சந்தோஷமாக ஸ்கூலுக்கும் போனா. அது நடந்து ஒரு 2 கிழமைகள பின்னால் தான் இவளுக்கு இந்த பாடசாலையில் இந்த சம்பவம் நடந்துச்சு. அந்த சம்பவத்துக்கு பிறகு தான் அவள் ரொம்ப அதால், ஏன்னா அவள் அப்பா கிட்ட வந்தால் கூட பிடிக்காத புள்ள, அப்பா கிட்ட வந்தாலே தள்ளி விடுற புள்ள. அந்த பிள்ளைக்கு இந்த சம்பவம் தனக்கு ஏதோ பெரிய பாதிப்பாக அவன் நினச்சா, தனக்கு பெரிய நடந்த ஒரு இதாக நினச்சா. நாங்கள் கூட சொல்லுவோம், அம்மா இது சின்ன விஷயம் அம்மா, நீங்கள் இதை மறந்துடுங்க அம்மாண்ணா, நீங்கள் எப்படி அம்மா சின்ன விஷயம்ன்ட்டு சொல்லுவீங்க அப்படின்ட்டு. அவ்வளோ அழுதுருக்கிறா. அவள் அவ்வளோ மனசால் வேதனைப்பட்டு இருக்கிறா. அவள் பட்ட வேதனைகள் இனிமே எந்த பிள்ளைக்குமே வரக்கூடாது. யாராவது ஒரு புள்ள ஒரு விடயத்தை சொல்கிறதா இருந்தால் தயவு செய்து அதை கொஞ்சம் தேடி பாருங்க. தேடி பார்த்து இவ ஏன் இதை சொல்லுறா, அதோட உண்மைத்தன்மை என்னான்ட்டு தெரியாமல் யாரும் எதுவுமே கதைக்க போகாதீங்க. தயவு செய்து எதுவுமே தெரியாமல் ஒரு பெண் பிள்ளோட வாழ்க்கையில் விளையாடாதீங்க. அவன் இன்றைக்கி உயிரோடு இல்லை. அவள் உயிரை மாய்த்து கொண்டதுக்கான ஒரு நியாயம் கிடைக்கணும். அவளோட அந்த இறப்பு ஒரு அநியாயமான இறப்பாக போகக்கூடாது. அவளுக்கு நியாயம் கிடைக்கணும். இனிமே எந்த ஒரு பெண் பிள்ளைக்கும் எந்த ஒரு குழந்தைக்கும் இப்படி ஒன்று நடக்கவே கூடாது. சரி சரி அம்மா, நான் என்ன கேட்குறேன்னா, இந்த பாடசாலை நிர்வாகம், இதுக்கு உங்களுடைய மாணவி பிள்ளை படித்த அந்த பாடசாலை நிர்வாகம் இப்போ அந்த குறித்த ஆசிரியருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுத்ததா இல்லையா, அது சம்மந்தமாக? ஏன்னா சமூக வலைத்தளங்களில் ஒரு சருடைய புகைப்படம் இப்போது வைரலாக பரவப்படுது. இவங்க தான் இந்த சம்பவத்துக்கு காரணம் அப்படின்னு சொல்லப்படுது. இதன் உண்மை நிலை என்ன? ஏன்னா ஒரு பொறுப்பாக இந்த ஊடகம் எங்களுக்கு ஒரு கடமை இருக்குது, உண்மைத்தன்மையை உலகறிய செய்யணும். ஸோ இதுக்கு பின்னணியில் என்ன நடந்து கொண்டிருக்கு? இது இப்போ போலீஸால் விசாரிக்கப்படுது அப்படின்ட்டு போலீஸில் அவர் ஒரு அரெஸ்ட் பண்ணியாச்சுன்ட்டு சொன்னாங்க. அதில் அவர் பிணையில் வெளியே வந்ததாக சொன்னாங்க. நான் அதுக்கு பிறகு அவருக்கு என்ன தண்டனை கிடைக்குதுங்கிறது நான் தேட போகலை. எனக்கு அதை விட அவருக்கு தண்டனை கிடைக்கிறத விட என் பிள்ளைய நான் பாதுகாக்கணுங்கிறதுல நான் முடிவாக இருந்தேன். அதனால் நான் என் பிள்ளையோடே இருந்தேன். அவளை கவுன்சிலிங்க்கு கூட்டிகிட்டு போகிறது, டாக்டர்ஸ்கிட்ட கூட்டிகிட்டு போகிறது, அவளை படிக்க வைக்கணும், அந்த இதில் இருந்தனால இந்த கேஸுக்கு போலீஸால் என்ன செய்தாங்க, என்ன நடக்குது, அவருக்கு தண்டனை கிடைக்குதா, அதை பற்றி எதுவுமே இது வரைக்காட்டியும் எனக்கு தெரியாது. இது வரைக்காட்டியுமே அதை பற்றி எதுவுமே தெரியாது. ஆனால் இதுக்கு ஏதோ செய்யக்கூடிய என் பிள்ளையோட மரணத்துக்கு ஒரு தகுந்த ஒரு நடவடிக்கையை எடுக்கணுங்கிறது நான் எல்லார்கிட்டையும் கேட்டுக்கிறேன். சரி, நன்றிம்மா. இப்படி ஒரு கஷ்டமான நிலையிலையும் உண்மையை உலகறிய செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தில் எங்களோட ஊடகத்தோடு இணைஞ்சு நீங்கள் இந்த விஷயங்களை எங்களோட பகிர்ந்து கொண்டமைக்கு இருவருக்கும் நன்றி. அதே மாதிரி
ஆறுதல் சொல்லத்தான் முடியும். அது எந்த அளவு தெரியும் புரியுதில்லை. ஸோ நிலையா அருங்க, நீதி கிடைக்க நாமும் எங்களால் முடிஞ்ச அளவு போராடுவோம். நன்றிம்மா, நன்றி. ஆகவே லங்கா ஸ்ரீ நேயர்கள் இதுவரை பார்த்தது இப்பொழுது முழு சமூக வலைதளங்களிலும் பேசப்படுகின்ற ஜஸ்டிஸ் ப்ரோ அம்சி என்கின்ற ஹேஷ்டேக் தான். ஆகவே இது சம்பந்தமாக தேடி பார்த்த நாங்கள் உண்மை நிலையை உலகறிய செய்யத்தான் இன்று இந்த இடத்திலே செல்வி அம்சியுடைய பெற்றோரை இணைத்து கொண்டோம். அவர்களிடமிருந்தே என்ன நடந்தது, இந்த அநியாயமான மரணத்தின் பின்னணியில் என்ன நடந்தது என்பது குறித்து தெளிவுபடுத்தியிருந்தோம். இனியும் பெண்களுக்கு, மாணவிகருக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் நடந்தால் தற்கொலை தீர்வு அல்ல என்பதை நாங்கள் மீண்டும் மீண்டும் சொல்லியாக வேண்டும். மாணவியர் மாத்திரமல்ல, மாணவர்களும் கூட எங்களுக்கு தெரியும். அண்மையிலே சபரகமு பல்கலைக்கழகத்திலே ஒரு மாணவன் பகுடி வகதைக்கு உள்ளான நிலையில் அவர் உயிரை மாய்த்துக் கொள்கிறார், தற்கொலை செய்து கொள்கிறார். இப்படியான நிறைய சம்பவங்கள் கடந்த காலங்களில் இடம்பெற்றிருக்கின்றதாகவே இவற்றுக்கு தீர்வுகள் இருக்கின்றது. சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கப்பட்டு அவர்கள் சட்டத்தின் முன் நிறுத்தப்பட்டு உரிய தண்டனை பெற்றுக் கொடுத்தால் நிச்சயமாக இனியும் நடக்காது. ஆனால் நடந்து கொண்டு தான் இருக்கின்றது. இதை நிறுத்தத்தான் அனைவருமே போராடி கொண்டிருக்கின்றோம். ஆகவே இவர்களுடைய கதையின் பின்னணியில் இப்பொழுது இலங்கை ஆசிரியர் சங்கம் களமிறங்கி இருக்கின்றது. இந்த விடயத்தை அனைத்து அதிகாரிகளின் கவனத்திற்கும் கொண்டு செல்ல இன்று முதல் ஆயத்தமாகி இருக்கின்றார்கள். இதோடு சம்பந்தப்பட்ட எங்களுக்கு தெரியும், இதற்கு முன்பதாக கடந்த வருடம் நடந்ததாக கூறப்படுகின்ற அந்த கசப்பான சம்பவத்தோடு தொடரப்பட்டவர்கள், அதே மாதிரி பாடசாலை மாற்றியும் ஒரு தனியார் கல்வி நிலையத்தில் மீண்டும் அத்தனை நூற்றுக்கணக்கான மாணவர்களுக்கு மத்தியில் இந்த குறித்த ஒரு மாணவியை மாத்திரம் எழுப்பாட்டி வைத்து அந்த மாணவியை அவமானப்படுத்திய அந்த ஆசிரியர்களுக்கு எதிராகவும் நிச்சயமாக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். எது உண்மை எது பொய் என்பதை சரியாக ஆராய்ந்து விசாரித்து சரியான நீதியை நிலைநாட்ட அனைத்து அதிகாரிகளுக்கும் இந்த நேரத்திலே ஒரு சந்தர்ப்பம் கிடைத்திருக்கின்றது. ஆகவே நாங்களும் நம்புகின்றோம் நீதி நிலைநாட்டப்படும் என்று. இலங்கை ஆசிரியர் சங்கமும் தயாராக இருக்கின்றது. ஒரு பொறுப்பு வாய்ந்த ஊடகமாக லங்கா ஸ்ரீ நாமும் தயாராக இருக்கின்றோம். இது சம்பந்தமாக நாங்கள் இன்னும் தேடி பார்த்து தொடர்ச்சியாக தகவல்களை வழங்க நாம் தயார். தொடர்ந்தும் லங்கா ஸ்ரீயுடன் இணைந்திருங்கள் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகின்றோம். ஒளிப்பதிவாளர் லிசி ஹரனுடன் நான் டில்ஷான் வின்சன்.